வெல்கம் டு எம்டிஹெச் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பர்பி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்க போகிறோம். இந்த முந்திரி திராட்சை நல்லா சவுந்து வர அளவு நல்லா வறுக்கணும். ஓகேவா? முந்திரி திராட்சை ரெண்டும் சவுந்து வந்துடுச்சு. சரி, ஓகே. ஒரு கப் ரவை, இந்த ஒரு டம்ளர் அளவு ரவை போட்டுக்கிறேன். தேங்காய் பருப்பிக்கு ஒரு டம்ளர் ரவை போட்டுக்கிறேன். ரவையை நல்லா சவந்து வர அளவு நல்லா வறுக்கணும். ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. பாருங்கள், லைட்டாக கலர் மாறி வருது. இந்த பதம் போதும், எடுத்துருவோம். அரை டம்ளர் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நல்லா வறுபட எடுத்துக்கணும். இது எந்த அளவு வறுக்கணுன்னா, கொஞ்சம் நல்லா லைட்டாக ஒரு சவக்கிற ஒரு வாசனை வரும். அந்த வாசனை அளவு எடுத்துட்டால் போதும். இங்கே பாருங்கள், செவந்து வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 டம்ளரு நான் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜீனியை போட்டுக்கிறேன். நான் 2 டம்ளர் ஜீனி போட்டுட்டேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். 1/4 டம்ளர் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சோண்டு அது கரையிற அளவு ஊற்றிட்டா போதும். அதனால் கரையிற அளவு ஊற்றிட்டேன். இப்போ நான் 1 டம்ளர் ரவா, 1/2 டம்ளர் கோகனட் கோகனட் எடுத்து அதை லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காவும் ரவாவும் சேர்த்து 1/2 கப் ஆயிடுச்சு. அதுக்கு நான் 2 டம்ளர் ஜீனி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை பாகு வரத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லைட்டான பதத்தில் எடுத்தால் போதும். நம்ம ரொம்ப கம்பி பதம் வேணாம். இப்போ பாருங்கள், இதில் போடுறேன். போட்டுட்டு கையாலதுனா லைட்டாக அப்படி திரண்டு வருது. இந்த பதம் தான் ஓகே. இதில் ரவாவை மிக்ஸ் பண்ணிப்போம். ரவா தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்துடுச்சு. இதை ரொம்ப கட்டியாக விட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப கட்டியாயிடும். இந்த பதத்தில் அப்படியே இறக்கிட்டு கொஞ்சம் அப்படியே இறக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பார்த்திங்களா? இந்த டைம் தான் கரெக்டாக வந்துச்சு. எடுத்து தட்டில் கொட்டி ரெடி பண்ணி. இப்போ பாருங்கள், தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டு தட்டில் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சோன்னா தனித்தனியாக அது வரும்.